திரு பாக்கி, இது இயல்பாக காங்கிரசுக்குள் நடக்கக்கூடிய சிக்கல், பாஜகவிலையும் இதே மாதிரியான சிக்கல் இருக்கும். தேசிய கட்சிகளுடைய அணுகுமுறை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு திரு ஷியாம் சொல்றார். ஒரு 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடக்குது. தேசிய தலைமை 5 மாநிலத்திலையும் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கும். அந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய இயல்பான தாமதம் தானா இது? அண்ணன் ஷியாம் சொல்றதில் நான் என்டாஸ் பண்றேன். தேசிய கட்சிகளுக்கு இந்த மாதிரி ஒன்று பாஜக அதுல 2 இருக்கு. தேசிய கட்சிகளுடைய அணுகுமுறையே இப்படிதான் இருக்குங்கிறது குற்றச்சாட்டு. ஆனா 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள்னால இயல்பான தாமதம்ங்கிறது அது இந்த சமயத்துல பொருந்தக்கூடிய வலுவான காரணம் அல்ல. மற்ற மாநிலங்கள் அப்படின்னா அந்த அதே தலைவலி பிஜேபிக்கு இருக்குல்ல, அதனால தாமதம்னு சொல்றதுக்கு அது ஒன்று தான் காரணம் சொல்லலை. ஒன்று, பிஜேபியை விட காங்கிரஸ் கட்சியில் ஒரு டிரான்ஸ்பரன்சி அதிகம். எல்லாம் அவங்க 2 பேர் 2 கோஷி மோதிக்கிட்டாங்கன்னு வெளியில் தெரியும். பிஜேபிக்கு இப்போ தெரியல. இதெல்லாத்தை விட மிக முக்கியமானது தேசிய கட்சிகளில் இந்த மாதிரியான குழப்பங்கள் நிலவுது. அண்ணன் சொல்கிறத நான் என்டாஸ் பண்ணுற போது மாநில கட்சிகளில், அது நான் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக, அதிமுக எல்லா மாநிலத்திலையும் நான் பொதுவாக அப்சர்வ் பண்ணதை வச்சுக்கிட்டு சொல்கிறேன், இதில் இந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நெசசிட்டி இருக்குது. ஒன்று, எடப்பாடி நான் முதலமைச்சர் ஆகணுன்ற, அதாவது அதிமுக ஆட்சிக்கு வரணுங்கிற ஒரு நெசசிட்டி இருக்குது. அதே மாதிரி திமுக ஆட்சியை தக்க வைத்துக்கணுன்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது, தேவை இருக்குது, அவசியம் இருக்குது. இது மாதிரியான அவசியம் காங்கிரஸ் கிடையாது. இன்றைய சூழல் பிஜேபி கிடையாது. மாநிலங்களவைக்கு எம்பிக்களை தேர்வு செய்யுங்கிற அளவுக்கு கட்சிகள் எங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யுங்கன்னு தானே பேசுனாங்க. அப்ப எம்எல்ஏக்கள் சீட்டு அவங்க ரொம்ப ஒன்றும் குறைச்சு மதிப்பிடலையே காங்கிரஸ் கட்சி. இல்ல, பாஜக கூட நிறைய சீட்டு கேட்பாங்க சொன்னாங்க. அவங்களோட இமீடியட் கமிட்மெண்ட் கிடையாது. அப்புறம் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு அழுத்தம், இவ்வளவு விமர்சனம் திமுகவோட பேச்சு. அதுலதான் என்னன்னா உண்மையாவே தே ஆர் நாட் சின்சியர். இப்பவே செல்வபிரதகை எங்கள் தலைமையில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் சொல்ல துணிவு கிடையாது. அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் கிடையாது. நான் இது ஏன் சொல்றேன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்ல, அதே சமயத்தில் மாநிலத்தில் எந்த கட்சி, நான் தேசிய கட்சியா காங்கிரஸ் மாநில கட்சியாங்கிறது ஒரு பக்கம் பார்வையில் இருக்க, மாநிலத்தினுடைய கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டியை அங்கு உள்ளவர்கள் கள நிலவரங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும். அது பாஜகவாக இருந்தாலும் சரி, வேறு தேசிய கட்சிகள், நம்ம தமிழகத்தை இந்தியாவிலேருந்து பகுஜன் சமாஜ், ஏஏபி கூட தேசிய கட்சி தான். பட் நாடு முழுக்க பரவி இருக்குதுன்னா இந்த 2 கட்சியை சொல்லலாம். உதாரணத்துக்கு இடதுசாரிகள் இப்போ சிபிஎம் தான் நேஷனல் பார்ட்டி, எல்லா ஸ்டேட்லையும் அது இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரியாது. சிபிஐ ரீஜனல் பார்ட்டி ஆயிடுச்சு. நம்ம அந்த எல்லாம் எடுத்துக்கிட்டோம், அப்படியே எல்லாமே எடுத்துக்கிட்டா கூட கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி யாருக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. நீங்கள் திமுகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடியாத்தத்திலேருந்து குமரி வரையில், தஞ்சையிலேருந்து தளி வரையில் எல்லாமே முக ஸ்டாலினுக்கு தெரியும். அதே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். ஏன்னா நூக்கன் கார்னர் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் தானே திமுகவுக்கு முன்பாக இங்கே ஆட்சி செஞ்ச கட்சி. சார், காமராஜர் காலத்தில் அவர் வேற. அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் அந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் போனவன்னு தெரிஞ்சால், எனக்கு தெரிஞ்சு குமரி அனந்தன் போயிருக்காரு ஓரளவு, சில தலைவர்கள் போயிருக்காங்க. பழநெடுமாறன் கூட ஒரு சவுத் பெல்ட் எல்லாம் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு மெத்தனை வந்துடுச்சு கட்சியில். பிஜேபியில் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணாமலை டூர் போயிருக்காரு, அப்பப்போ சின்ன சின்ன தலைவர்கள் போயிருக்காங்க. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கழகங்கள் செயல்படுகிற அளவுக்கு இந்த தேசிய கட்சிகளுக்கு ஒரு கமிட்மெண்ட் இல்லை. இந்த கமிட்மெண்ட் இல்லைன்னா எப்படி கூட்டணி ஆட்சின்னு பேச முடியும்? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு எப்படி பேச முடியும்? அது காரணம், இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் கூட்டணியில பயணிக்கிறோம், எங்களுடைய தொகுதிகள் எண்ணிக்கை ஏன் குறைச்சிட்டே இருக்கீங்கன்னு ஏன் பேசுறாங்க? மாநிலங்களுக்கு எங்களுக்கு எம்பியை நாங்களே தேர்வு செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு எண்ணிக்கை வேணும்னு ஏன் பேசியிருக்காங்க? கமிட்மெண்ட் இல்லாத ஒரு கட்சி இவ்வளவு அழுத்தம் கொடுத்திருக்குமா கூட்டணி கட்சி? பாஜக கட்சி தான் கூட்டணி கட்சி, கூட்டணி ஆட்சின்னு சொல்லிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி அதிக ஆட்சியில் பங்குங்கிற பேசுறாங்க. ஆனா இது ரெண்டுத்துக்குமே டெல்லியில் இருக்கிறவங்க தான் நமக்கு உதவி செய்யணும், டெல்லியில் இருக்கவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணணும், டெல்லியில் இருக்கவங்க தான் ப்ரெஷரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பார்வை தான் அது 2 பேருக்குமே இருக்கு. 2 தரப்பு இருக்கு. அதனால தான் இவங்க நம்ம போய் இப்போ காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி இருந்தாலும் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு லீடர், டால் லீடர் இருந்தாங்க. தமிழ்நாடுன்னா காமராஜ், பிரம்மானந்த ரெட்டி, சஞ்சீவ் ரெட்டி ஆந்திரா, நிஜலிங்கப்பா, வீரேந்திர பட்டேல் கர்நாடகா, இப்படி உதாரணங்கள் சொல்லிட்டு போகலாம். எல்லா டால் லீடர்ஸுமே நேருக்கு இணையாக இருந்தாங்க. அந்த மாதிரியான சூழல் இப்போ இல்லை. எல்லாத்துக்கும் டெல்லி எதிர்பார்க்கிற ஒரு சூழல் இருக்குல்ல, அது ஒரு பலவீனம். ராகுலும் நேரு இல்லைல்ல, என்னங்க? இப்போ நேருக்கு இணையாக ஸ்டேட் லீடர்ஸ் இருந்தாங்கன்னு நீங்க ஒரு ஒப்பீடு பண்ணீங்க இல்லையா? ஆமா.
இப்போ ராகுலும் நேரு இல்லைல்ல, இல்ல நேருக்கு இணையான ஸ்டேச்சர் ராகுலுக்கும் இல்லதானே. ராகுலுக்கு இல்லனா இஸ் a national leader, is known by top to bottom. நேர அளவுக்கு இல்லதானே, என்ன நேர அளவுக்கு ஒப்பிட முடியாது தானே. அது ஒப்பிட முடியாதுங்க, வேற அந்த காலச்சூழல் வேற. ராகுல் காந்தியும் ஒரு தேசிய தலைவர், நரேந்திர மோடி அமித்ஷா ஒரு தேசிய தலைவர். இஷ்யூ என்னன்னா எல்லாருக்கும் நாடு முழுக்க டிராவல் பண்ணி புரிந்து கொள்கிற தலைவர்கள் மாநில அளவில் இருப்பார். காமராஜர் சொன்னா நேரு கேட்பார், நிஜலிங்கப்பா சொன்னா நேரு கேட்பார், பிரம்மானந்த ரெட்டியோ சஞ்சீவ் ரெட்டியோ சொன்னா நேரு கேட்பார். ஏன் செல்வ பிறந்தகையை சொல்றத ராகுல் கேட்க மாட்டேங்கிறார்? அது அதுல என்னன்னா இப்போ சமீபத்திய அவங்களுடைய டிரான்ஸ்பரன்சினால ஜனநாயகம் கொஞ்சம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன், நான் பழகின வரையில் சொல்றேன். அதனால யார் எது சொன்னாலும் தெரிஞ்சிடும் வெளியில. ஒன்று. ரெண்டாவது, செல்வ பெருந்தகை வேறு கட்சியிலேருந்து வந்தவர் அப்படிங்கிற ஒரு புகார். இது அது ஒரு இஷ்யூவா பெரிய இஷ்யூவான்னு தெரியாது, அது காலப்போக்கில் தான் தெரியும். அவர் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் புகார்கள்லாம் இருக்கு. இல்ல தெரிஞ்சுதானே மாநில தலைவர் பொறுப்பு கொடுக்குறாங்க வேற கட்சியிலேருந்து வந்தார். அதுவே நீங்க அது ஒரு விஷயம் சொல்றேன் சார், பிஜேபியா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் சரி, மேலிடத்தில் நியமனம். நீங்க நயனா நாகேந்திரன் கூட வேட்பு மனு தாக்கல் பண்ணி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒரு சம்பிரதாயத்தை சொன்னாலும் மேலிடத்தில் இதனுடைய ஆசீர்வாதம் தான். திமுக அதிமுகவில் இவர் தான் தலைவர்னு நமக்கு தெரிஞ்சா கூட அவங்க முறையா பொதுக்குழு செயற்குழுலாம் கூட்டி அப்படி வர்றாங்க. நான் ஏன் இத்தனை விஷயங்கள் சொல்லும் போது ஒரு பாயிண்டை நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர்ற மாதிரி, உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தேசிய கட்சியாக இருந்தாலும் யோகி ஆதித்யநாத் மாநில முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு பாயிண்ட் என்னன்னா, மக்களவை தேர்தலில் அவர் கொடுத்த லிஸ்ட்டை பாஜக மேலிடம் நிராகரிச்சிச்சு. அவங்க லிஸ்ட்டு ஒன்று கொடுத்தாங்க. என்ன ஆச்சு? உத்தரப்பிரதேசம் அவங்களுக்கு பாசறை, அவங்களுடைய பாஜகனுடைய ஒரு கோட்டையாக இருந்தது. அங்கே மக்களவை தேர்தலில் 80 சீட்டில் 40 சீட் தோல்வி, பிஜேபிக்கு ஒரு பெரிய படுதோல்வி. அப்போ என்ன காரணம்? கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி லோக்கல் லீடர்ஸ்க்கு தெரிஞ்ச அளவுக்கு நேஷனல் லீடருக்கு தெரியலை. ஆனால் அதுக்காக அவங்க முழுக்க நிராகரிச்சிட முடியாது. காங்கிரஸை பொறுத்தவரை ஓரளவு தமிழ்நாட்டினுடைய நிலைமை புரிஞ்சுட்டு இருக்காங்க, பிஜேபியிலும் ஓரளவு தெரிஞ்சுருக்காங்க, நேற்றை விட பெட்டர்னு சொல்லலாம். ஆனால் ரீஜனலாக அவங்களுடைய இஷ்யூ, மாநில தலைவர் மீது நம்பிக்கை இருக்கிறது இல்லையா தேசிய கட்சிகளுக்கு? நம்பிக்கைனா ஒரு கட்சி தலைவர் காரணம் அவருக்கு எதிராக வேற சில குரூப் மேலே போய் சொல்றாங்கல்ல, அதை எதை அப்படின்னு அசஸ் பண்றது ஒரு குழப்பம். நீங்க சொன்னீங்கல்ல, தாமதமா மெத்தனமா அலட்சியமான குழப்பம் தான். அதனால தான் தாமதம், ரெண்டு கட்சிக்கும் தாமதமா இருக்கு. திரு ஷாம் சார், கமிட்மெண்ட் இல்ல, இங்க மாநில முதல்வர் ஆக முடியாது, இங்க ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு தேசிய கட்சிகளுக்கு ஒரு கமிட்மெண்ட் இல்ல, அதனால ரொம்ப மெத்தனமா கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த காலதாமதம் இருக்குன்னு பாக்கி சார் சொல்றார். கமிட்மெண்ட் இல்லையா உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சிக்கு? பாக்கி சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குங்க. ஏன்னா பக்கத்து மாநிலம் கேரளா 9ஆம் தேதி தேர்தல், 15 மார்ச் சிபிஎம் லிஸ்ட் போட்டுச்சு, 81 கேண்டிடேட்டுக்கும் அட் டைம் போட்டாங்க. காங்கிரஸ் 17 போட்டுச்சு, பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. 17 ஒரு பாதி, 19 ஒரு பாதி. பிஜேபியும் கிட்டத்தட்ட அதே நிலைமையில தான் போட்டாங்க. கேரளால காட்டுற முக்கியத்துவம் தமிழ்நாட்டுல ஏன் காட்டலன்னா, பாக்கி சொல்ற அந்த பாயிண்ட் தான் வர வேண்டியது இருக்கு. இங்க ஒன்னும் ஆட்சியை பிடிக்க முடியாது, எதுக்கு நம்ம திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஈஸி பண்ணணும், அப்படித்தான் காங்கிரஸ் நினைக்குதுங்க. ராகுல் காந்தியோட மெத்தனமும் இதுல காரணம். அவர் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட வரலைங்களே. இப்ப மோடி வந்துட்டு போயிட்டாரு, அமித்ஷா வந்துட்டு போயிட்டாரு, ராகுல் காந்தி ஒரு தடவை கூட இங்க வரவே இல்லையே. கேரளாக்கு எத்தனை தடவை வந்தாரு? கேரளால இருந்து பக்கத்துல அட்லீஸ்ட் திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு வந்திருக்கலாமே. அப்போ இங்க அவங்களுக்கு அக்கறை இல்லை. பாக்கி சொல்ற மாதிரி அது தன் கட்சியுடைய மாநில தலைமை தன் கட்சிக்காரங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய அதிருப்தி அதன் வெளிப்பாடுன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல ஏன் திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த தேர்தலில் அப்படின்னு நினைப்பதன் வெளிப்பாடாக புரிஞ்சுக்கணுமா? அதை திமுகவுக்கு எதுக்கு ஈஸி ரூட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேனே. இப்போ 3 பேர் பட்டியல் காங்கிரஸ் கட்சியில தயார் செய்யப்பட்டு மேலிடத்துக்கு அனுப்பி கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சுங்க. அந்த கேரளா பட்டியல் போகும்போதே இது போயிடுச்சு, எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சுதான் நமக்கு இந்த யூக செய்திகள்லாம் வருது. இன்னும் தமிழ் குமரனை சேர்த்தது வேணா கடைசி நேரத்தில் சேர்த்திருக்கலாம், பட் மற்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் ஆல்ரெடி போயிடுச்சு. அதுல இருந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணணும். தேசிய கட்சிக்கு போது பார்லிமெண்டரி போர்டு டிசைட் பண்ணணும், அதெல்லாம் சரிதான். ஆனா இவ்வளவு காலதாமதம் இருக்கக்கூடாதுல்ல.
2 நாள் 3 நாள்ல முடிய போகுதுல. இப்ப அநேகமா இன்னைக்கு நைட்டு நாளைக்கு வந்தா 2 நாள் தான் மிச்சம் இருக்கும். மிச்சம் இருக்கு. ஆமா, எல்லாரும் வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு கலந்தாய்வு முடிஞ்சு பிரச்சார களத்துல நிக்கிறாங்க வேட்பாளர்கள். இன்னும் இவங்களுக்கு வேட்பாளர்கள் யாருன்னே தெரியல.